ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299440. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. எலெக்ஷன் வரும்போது மாப்பிள, எலெக்ஷன் வரும்போது ஏதோ நியூஸ் வரல, நீ எப்படி மாப்பிள சொல்ற? அங்கே ரோடு போடுறாங்களா, அங்கே லைட்டு கட்டுறாங்களா, இதுலயே தெரியல எலெக்ஷன் வரும்போதுன்ட்டு. சொன்னதான் நீ மாப்பிள எனக்கு ஒரு சந்தேகம் மாப்பிள. என்ன சொல்லு? இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த ரோடு போடுறது, இந்த லைட்டு போடுறதுலாம் எதுக்கு மாப்பிள? அவங்க வந்துட்டு போறது வாட்டமா இருக்குது மாப்பிள, ரொம்ப நல்லா இருக்கிறதா இல்ல. இன்னொரு சந்தேகம் மாப்பிள, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றாங்க. ஆமா, எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்றாங்க. ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு ஊரா பக்கம் போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த எலெக்ஷன் தான் மாப்பிள வராங்க. ஆமா, இது தெரியாம நம்மளை ஏமாந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நல்லது நடக்கும்னு நினைச்சு ஓட்டு போட்டுறோம் மாப்பிள. கடைசியில ஒண்ணுமே நடக்க மாட்டேது மாப்பிள. எதனா பண்ணணும் மாப்பிள. பண்றோம் மாப்பிள. எவன் காசு அதிகமா தரானோ அவனுக்கு தான் மாப்பிள ஓட்டு பண்ணணும். மனதை கொள்ளையாடித்தாய், இந்த தாந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், வெளிய சைவில் வலை விழித்தாய். ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணே. ஹலோ அண்ணாமலைஜி, சொல்லுங்க. எப்படி நல்லா இருக்குதுங்க? நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆனா எல்லாரும் சூப்பரா இருக்காங்கண்ணா. உங்க வீட்டுல உள்ளவங்களே கேட்கல, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆனா எல்லாரும் கழிவு ஊத்துறாங்கண்ணா. அப்படிதான் இருக்கணும். சரி, கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குது? எல்லா கூட்டணியும் நல்லா இருக்குங்கண்ணா. எல்லா கலரும் இருக்குதா? எல்லா கலரும் இருக்குங்கண்ணா. என்னென்ன கலர்லாம்? சகப்பு, மஞ்சள், பச்சை, வானவில் கலர் எல்லாம் இருக்குண்ணா. வானவில்லாம் இருக்கா? அப்போ கண்டிப்பா ஹிட். இலை இருக்கா? ஆனா இலை இல்லைங்கண்ணா. ஆனா இலை கூட இருந்தது, இலை இப்ப நம்ம கட்சியில இருக்குங்கண்ணா. இலை இல்லையா? இலை இல்லைங்கண்ணா. என்னப்பா? சரிப்பா, அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கட்சியில இருக்காங்க. ஆமாங்கண்ணா. தம்பி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கண்ணா. நம்ம தனியா இருந்தா தோப்போம். சரிங்கண்ணா. தோப்பா இருந்தா ஜெயிப்போங்கண்ணா. அப்பையும் தோப்போம். ஏங்கண்ணா? நம்ம தோக்கிறது முக்கியம் கிடையாது, நம்மளால அவங்களும் தோக்கணும். சரிங்கண்ணா. தோக்கணும்டா, அவ்வளவுதான் முக்கியம். பாடவா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுங்கண்ணா. ஆனா புரியலங்கண்ணா என்ன சொல்றீங்க. அதுக்குதான் ஒன்ன நிப்பாட்டி இருக்கு. அப்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. மூஞ்சியா அப்படியே நல்லா புத்திசாலித்தனமா வச்சுக்கோ. சரிங்கண்ணா. போனை வைக்கிறேன். சரிங்கண்ணா. இப்ப தலைவர் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நமது கட்சிக்கு வாக்களிங்கள், உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவரு கடைசி 5 வருஷமா கள்ள காட்டிய பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல ஈடுபட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நான் கள்ள மட்டுமே காட்டுறாரு, வேற எல்லாம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதாவது அவர் சாமி சொல்றாரு, போற இடத்துல எல்லாம் நான் கள்ள காட்டுறேன்னா எல்லா இடத்துலயும் பல்ல காட்டிட்டு இருக்காரு. எங்க கள்ள காட்டுறதுல என்னங்க தப்பு? நீங்க சும்மா போட்டோ எடுத்து காட்டுறீங்களே, எங்ககிட்ட போட்டோ இருக்குங்க, நாங்க காட்டுமா? பாத்தீங்களா? கள்ள காதல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கள்ள கூட்டணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, இதான் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்களும் காட்டுவோம். எல்லாருக்கும் வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது கட்சிகளை நீங்க தான் பார்த்தா ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. தம்பி உதய், என்ன பண்ணீங்க? நீங்க தானப்பா உதவி, நீங்க அதான் உதச்சம்பா. அது ஒன்றும் இல்லை, தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு. அப்பா எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்பா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன்பா. ஜிம்முக்கு எதுக்கு போறீங்க? அப்பதான் உடம்பு ஃபிட்டா இருக்கும். தம்பி, ஃபிட்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, உடம்பு ஃபுல்லா ஸ்வெட்டா இருக்கணும். ஸ்வெட்டா இருக்குப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா வேலையா இருக்க சொல்லிட்டு நினைப்பாங்க. எதுக்குப்பா ஸ்வெட்டா இருக்கணும்? அப்பதான் நம்ம வேலை செய்யறோம் சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க, அப்பவும் செய்வாங்க. இப்பதான்ப்பா தெரியுது நீங்க அங்க இருக்கீங்க, நான் ஏன் இங்க இருக்கேன்னு. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அப்பா இங்க தொகுதியில் யார் நிக்கிறாங்க? அப்பா அந்த தொகுதியில நம்மளுடைய எக்ஸ்எம்எல்ஏவோட பொண்ணு நிக்குதுப்பா. அப்ப அந்த தொகுதியில நம்ம அமைச்சரோட பையன் நிக்கிறான்ப்பா. அப்ப இந்த தொகுதியில நம்ம முருகேச மாமாவோட ஒய்ஃப் நிக்கிறாங்கப்பா. அப்ப எங்க நம்ம முருகேச மாமாவே நிக்கிறாருப்பா. அப்படியா? நிக்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிக்க வைக்கணும். அப்பா நல்லா வேலை பாக்குறாங்கப்பா நம்மள மாதிரியே. நம்ம எங்க வேலை பார்த்தோம். அப்பா சரி இருக்கட்டும். அப்பா என்னதுக்குப்பா கூப்பிட்டீங்க? தம்பி நம்ம கட்சி சார்பா சாங் போடுவாங்க இல்லையா, ஸ்டாலின் தான் வராரு, விடிய தர போறாருன்ட்டு. அப்பா அந்த சாங் எல்லாம் போடலப்பா, இன்ஸ்டாகிராம்ல மீம் தான்ப்பா நம்மளை பத்தி அதிகமா போட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஒரு மாசத்துல மறந்துடுவாங்க. வேற என்ன சாங் எனக்காக? அப்ப நான் போடுறேன். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் மக்களை சந்திக்க போறேன், பணிகள் நிறைய இருக்கு. நீங்க மக்களை சந்திக்க போறீங்களா? அப்பாவுக்கு ஒரே விளையாட்டுதான். விளையாட்டுத்துறை அமைச்சர் நடிகர் நிரூபிக்கிறாரு.
மக்கள் நல்லா இருக்கீங்களா? ஆனா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. ஆனா அதாவதுங்கண்ணா இவங்க பண்ற பிரச்சாரத்தினால நம்ம கோயம்புத்தூர்லங்கண்ணா 2 டிகிரி வெயில் ஏறி இருக்குங்கண்ணா. அதுக்கான ரசீது என்கிட்ட இருக்குங்கண்ணா. நாசாலேருந்து இங்க அனுப்பியிருக்காங்கண்ணா. வழக்கமா எனக்கு வாட்சுக்கு தானே வந்து பில் அனுப்புவாங்க. அதனால தான் நான் வாட்சே நீ கட்டிட்டு வரலண்ணா. ஆனா நாசால இருந்து அனுப்புற பில்லை வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டியிருக்கேங்கண்ணா. 2 டிகிரி வெயில் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கேங்கண்ணா. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்குங்கண்ணா. நம்ம கட்சிக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காங்கன்னா அது உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வெளியிடுறேண்ணா. இப்ப அந்த சாங் எங்கப்பா? ஐயோ பாதி காசு அவனுக்கு கொடுத்துரும், பாதி காசு நம்ம இல்ல எடுத்துக்கலாம். பாதி பாட்டு தான் வந்திருக்கேன். பாதி பாட்டு வந்திருக்கீங்களாண்ணா? பாதி பாட்டு இதோ ஒரு நிமிஷம் நம்ம பசங்கண்ணா எல்லாமே ஷார்ப்பா இருப்பாங்கண்ணா. எப்பவுமே ஒரு விஷயத்த புதுசா பண்ணிட்டே இருப்போங்கண்ணா. ரெடி 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 ரெடிங்களாண்ணா? பாடுங்க, நீங்க பாடுங்க. நீ பாடுமா. சூப்பர் சூப்பர்மா, நல்லா இருந்துச்சு இல்லண்ணே? இந்த பொண்ணு அருமையா பாடி இருக்கீங்களா? ஓகேண்ணே. இந்த சாங் வந்து போடும் போது எல்லாமே நமக்கு தானே ஓட்டு போடுவீங்க. கண்டிப்பாங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சூப்பர்மா. இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுவோம். கண்டிப்பா வாக்களிங்க. ஆனா அந்த மது ஒழிப்பா 2003ல நம்ம தலைவர் மது ஒழிக்கிறேன் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. அப்போ ஓட்டு போட்டீங்களா? ஏன் ஓட்டு போடல? என்னப்பா அப்போ ஓட்டு போட்டிருக்கலாம்ல. நீங்க ஓட்டு போட்டிருந்தா இந்நேரத்துக்கு நாங்க ஒழிச்சிருப்போம். உங்களுக்காக நிறைய இந்த நீட் ரகசியம், அதாவது நீங்க வந்து இந்த நீட் ரகசியம் போக மாட்டானாடா. இந்த தடவை கண்டிப்பா நாங்க வந்து வென்றே தீருவோம். உங்களுடைய ஆதரவு இருந்தா நீட் ரகசியம். கிளம்பலாம்டா. அந்த செங்கலர்றா தலையை உடச்சிட்டு போறா இன்னைக்கு. வரப்பா மக்களான உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஜூன் 19 எலெக்ஷனு, ஜூன் 3 ரிசல்ட். இன்னொரு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? ஜூன் 3ஆம் தேதி நம்ம தலைவரோட பிறந்த நாள். அதனால அந்த நாள்ல மாபெரும் வெற்றியை காண்றோம். இந்தியா லெவல்ல, உலக லெவல்ல நெல்சன் மண்டேலாவுக்கே சவால் விடுறோம். மாபெரும் வெற்றி ஜூன் 3ஆம் தேதி. மறந்துடாதீங்க. ஜூன் 19 எலெக்ஷன். சின்ன பிள்ளைங்க கூட ஓட்டு போடலாம் இந்த தடவை. தயவு செஞ்சு போங்க. அதாவது நம்மளுடைய அனிதா 1200க்கு 1170. தட்ஸ் 1200க்கு 1720. எப்படி 1720? நம்ம மாணவியால மட்டும்தான் முடியும். வாழ்க வாழ்க தலைவா, வாழ்க வாழ்க. என்ன வரும்போது கை தட்டிட்டு வரீங்க? எல்லாருக்கும் வணக்கம் வச்சிட்டு இருக்கேன். வணக்கமா. பட்டன் மட்டும் பாரு. ஐயா என்னையா வழக்கமா வடதான் சுக்குவோம் பஜ்ஜி போடுறீங்க இப்போ? அடுத்து என்ன பண்ற பாரு. ஐயா என்னையா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறீங்க? ஐயா ஐயா 100 பக்கோடா கேக்குறான், சிக்கன் பக்கோடா. 100 பக்கோடாவா? ஐயா பக்கோடா போடுறாரு. ஐயோ பக்கோடால கோஸ் போடுறீங்க, ஸ்டைலா? ஸ்டைல் ஐயா என்ன அழகா. ஐயா ஐயா சூப்பர்யா. நீங்க பேசாம இந்த வேலையில இருந்துருங்க, நான் பாத்துக்கிறேன் கட்சிய. ஐயா பின்றாரு ஐயா. வருங்கால மத்திய மந்திரி, வருங்கால முதல் மந்திரி, வருங்கால வியாபாரி, வருங்கால மல்லிகை கடை வியாபாரி. இடுப்புலயே குத்திட்டே இருக்கீங்க. இடுப்பு குத்தா பிடிப்பாங்க.